வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல் சேகாப் சீசன் 2 எபிசோடு 18. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ படம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க மாஸ்டர் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். மாஸ்டர், எதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்க? என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க அந்த லூமியன் அந்த பாய்சன் ஃபேரியை சேர்ந்தவங்களால இறந்து போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு குருவா இருந்தீங்க. அந்த பாய்சன் ஃபேரி அவங்க எங்களோட அப்பாவையும், அம்மாவையும் கொன்னதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பார்த்துக்கிட்டீங்க. அந்த பொண்ணு அட்டாக் பண்றான். மாஸ்டர், என்னால சுத்தமா முடியல. இப்படி அட்டாக் பண்ணாதீங்க. அந்த டைம்ல நீங்க இந்த 5 தண்டர் எலமெண்ட் உங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்களா? அந்த பாய்சன் ஃபேரி அத தடுத்துட்டாங்களா? என்ன கண்டிப்பா மன்னிச்சிருங்க மாஸ்டர். நான் உங்ககிட்ட ஆனா மன்னிப்பு கேட்டே ஆகணும். உங்களுடைய சீடரா நான் அந்த நேரத்துல உங்கள ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்காக தான் நீங்க இப்ப என்ன இப்படி அட்டாக் பண்றீங்களா? எதுக்காக இப்படி நீங்க தப்பா நடந்துக்கிறீங்க மாஸ்டர்? என்கிட்ட சொல்லுங்க. ஏன் மாஸ்டர் இப்படி நீங்க தப்பா நடந்துக்கணும்னு அந்த பொண்ணு அவங்க மாஸ்டர பார்த்து கேட்குறான். அவன் மாஸ்டரும் சிரிச்சுட்டே ஒரு சர்க்கிள்குள்ள நின்னுட்டு இருக்கான். நீ இப்ப அழுகுறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன செய்றது? எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சாகணும்ல. அது உன்னால தான் எனக்கு கிடைக்கும். உனக்கு இன்னும் தெரியலையா? நீ சாகுறதுக்கு முன்னாடி நீ உன்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். உன்கிட்ட சொல்லவா? உன்னுடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களே! அவங்க எல்லாருமே அந்த பாய்சன் ஃபேரியால இறந்து போயிட்டாங்கன்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது. அவங்கள கொன்னது நான் தான். என்னோட கையால தான் அவங்கள நான் கொன்னேன். ஆல்மோஸ்ட் அவங்க செத்துட்டாங்க. அந்த இடத்துல பாய்சன் ஃபேரிய சேர்ந்த அந்த லூமியன் வந்தாங்க. அவங்க மேல நான் பழிய போட்டேன். ஆனா அவங்கள கொன்னது நான் தான். நீ இப்ப என்ன நெனைக்கிற? உங்க அப்பாவையும், அம்மாவையும் கொன்னது நான் தான். நீ படிக்கும்போதே நல்லா கேர்ஃபுல்லா படிச்சிருக்கணும். நீ படிக்கிறப்பயே அதில தெரிஞ்சிருக்குமே! பாய்சன் டீமன சேர்ந்த அந்த சூத்திரம் எல்லாத்தையுமே உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இல்லையா? இப்ப பாரு, நான் அந்த பாய்சன உனக்குள்ள அனுப்புறேன். இதுக்காக நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா, இன்னும் அத நான் ஃபுல்ஃபில் பண்ணல. உன்ன வச்சு நான் அத ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல்லா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இம்மார்டல் ஆயிருவேன். அந்த டீமன் சூத்ரா மட்டும் எனக்கு கிடைக்கணும். அதுல மொத்தமா 9 பேர நம்ம கொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க கிட்ட இருந்து வார அந்த பவர் நமக்கு நியூ பாடியா கிடைக்கும். நம்மளால அடுத்தடுத்த உடம்புக்கு நம்மளால தாவிட்டே இருக்க முடியும். எனக்கு ஒரு கோல்டன் எலிக்சர் பவர் வேற கிடைக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அது நீயா தான் இருப்ப. உன்ன கொன்னா தான் எனக்கு அது கிடைக்கும். நான் ஒரு இம்மோர்டல் ஆவணும். நீ சாக போறல்ல 7வது ஆளு. நீ செத்துட்ட அப்டின்னா, அது ஆல்மோஸ்ட் எனக்கு டைம் அதுக்கான டைம் கிடைச்சிரும். மயாங் தேசத்த பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அந்த தேசத்தையும் நான் சும்மா விடமாட்டேன். உன்னுடைய பாடி தான் எனக்கு கிடைக்க போகுது. எனக்கு ஒரு புது பாடி கிடைக்க போகுது. நீ செத்தே ஆகணும். ஏன்னா, நீ ஒரு யூஸ்லெஸ். எனக்கு இனிமே நீ தேவைப்படவே மாட்டேன்னு சொல்லி அவங்களோட பாய்சன் எல்லாம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அனுப்பிட்டுருக்கான். மாஸ்டர், நீங்க இப்படி செய்யாதீங்க. என்னால சுத்தமா முடியல. இந்த பாய்சன என்னால தாங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நான். நீங்க குறை சொல்றீங்களா? என்னால இது எதுவுமே நடக்கல மாஸ்டர். என்ன விடுங்க. என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கான். இப்படியே நான் போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் செத்தே போயிருவேன். நான் ஏதாவது பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு அவனுடைய கழுத்திலேயே ஒரு அட்டாக் பண்ணிடுறான். என்னது இது? என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லி அவன் கழுத்த பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். நம்ம பண்ண அட்டாக்னால இப்போ மாஸ்டர் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்காரு. ஆனா இந்த இடத்துல நான் இப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு அட்டாக் பண்ணிட்டோம். ஆனா அவர் ரொம்ப வீக்கா இருக்கான்னு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஓடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கான். நீ எங்க போனாலும் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அங்க சீன கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ டிராகன் மேல நின்னு போயிட்டு இருக்கான். மாஸ்டர், நம்மள ஒரு எலி ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லி அந்த டிராகன் ஹீரோ கிட்ட சொல்லுது. நம்மள ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? அப்படியா? நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் பிரதர். நம்மலாம் இங்க வெளியில வந்தோம்ல அந்த லேக்ல இருந்து. அந்த நேரத்துல ஒருத்தவங்க அவங்க பாய்சனால தாக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அங்க உள்ள ஒரு பீப்பிள் இன்னொரு பீப்பிள அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு பாய்சன பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவங்கள எப்படி லாக் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணியே ஆகணும். அந்த பீப்பிள நம்ம தடுத்து நிப்பாட்டணும். அவங்க ஒரு ஆள கொல்ல போறாங்க. ஆனா மாஸ்டர், நம்ம இப்ப என்கிட்ட சைன் பண்ணியிருக்கோம். நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். என்னால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஒரு மரமாவோ, ஒரு கொசுவாவோ என்னால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டிராகனும் ஹீரோ கிட்ட சொல்லுது. இந்த நேரத்துல உன்னால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த டிராகன பார்த்து சொல்றான். மாஸ்டர், நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேரும் போட்ட கான்ட்ராக்ட் இருக்குல்ல, என்கிட்ட அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு மாஸ்டர். நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் ஹீரோ கிட்ட சொல்லுது. இந்த இடத்துலயே இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ண ஹீரோ போய் காப்பாத்துவானா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த எபிசோட்லயே ஹீரோ தான் அந்த பொண்ண காப்பாத்துவான்னு நான் நெனச்சேன். ஆனா ஹீரோ காப்பாத்தல. அந்த பொண்ணே அட்டாக் பண்ணி அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாட்டா, பாய்.